ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் உடனமர் ஸ்ரீ அருள்மிகு கைலாசநாதர். ரொம்ப அருமையான திருநாமம் கொண்டு இவர் சேவை சாதிக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பெருமை அளவிட முடியாது. ஏன்னா இந்த கோவிலில் அவ்வளவு அற்புதமான லிங்கம் அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு விசேஷம் சொல்கிறேன் கேளுங்க. இதை கேட்டுட்டு சுவாமியை பார்க்க போகிறோம். எப்பயுமே நான் சொல்லுவேன் சாமியை பார்த்துட்டு கேட்கலான்னு. இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்டுட்டு சாமியை பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயம் அவ்வளோ அற்புதமான விஷயம், மன மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயம். எல்லா கோவிலிலும் சிவன் கோயிலில் நந்தியம்பெருமான் இருப்பார். போன வாரம் கூட பார்த்தோம், குதிரை முகத்தோடு இருக்கிறது. அது மேலே நிறைய பார்த்தோம். நந்தி திரும்பி இருக்கிறது, நந்தி அம்பாலை பார்த்துருக்குது, என்னென்னமோ பார்த்துருக்கோம். இந்த கோவிலில் நந்தி எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணால் கைலாயத்தையும் ஒரு கண்ணால் கைலாசநாதரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நந்தி இந்த நந்தி. இப்போ கங்கா தரங்க ரமணீய ஜடாகலாபம் சிவபெருமானை தரிசித்து அருள் பெறுவோம்.
இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சத்யோஜாத மூர்த்தம்னு பேர். அப்படின்னா என்ன? மேற்கு பார்த்த சிவன் கோயில்னு அர்த்தம். மூர்த்தம்னா கோயில், மூர்த்தினா சுவாமி. தென்பண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மேற்கு பார்த்த சிவன் கோயில் இது. சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரும்பொருளே. ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரும்பொருளே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. இங்கே கைலாசநாதர் ரொம்ப அருமையா சேவை சாதிக்கிறார். இங்க கண் திருஷ்டி கணபதினு ஒரு கணபதி இருக்கார் இந்த கோவில்ல. இதை பற்றி சொல்லும்பொழுது நான் ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்லிடுறேன். எப்பயுமே பழங்காலத்திலாம் வேத முறை பிரகாரம் ஆற்றுலாம் குளிப்போம். ஆற்றுல குளிக்கும்போது கண்டிப்பாக ஆடையுடன் தான் குளிக்கணும், ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம எங்கே குளித்தாலும் ஆடை அணிந்து தான் குளிக்க வேண்டும். அது ஆண் பெண் இருவருக்கும் உண்டான நியதி. அப்படி குளிக்கலைன்னா என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜலதேவதை நம்மளுடைய அழகு அப்படியே குறைஞ்சிட்டே போகும். சில பேர் கண்ணாடியில் பார்த்து பார்த்து பார்த்துக்காங்க, என்ன இது கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது, அவங்களுக்கெல்லாம் இந்த குறை இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் யாருமே ஆடை இல்லாமல் குளிப்பது தவறு. இது வேதம். இப்போ கண்திருஷ்டி கணபதி இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த கண்திருஷ்டி கணபதி வணங்குவதனால் திருஷ்டி விலகுவதும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா திருஷ்டிக்கு நிறைய இருக்கிறவங்க இந்த அகத்தியர் அருளியதுன்னு சொல்லி ஒரு கண்திருஷ்டி கணபதி இருக்கு. அந்த மாதிரி கணபதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருஷ்டி நிவர்த்திக்கு இங்கே கணபதி கண்திருஷ்டி கணபதியாக அருள்பாலிக்கிறார். அந்த கணபதி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலெல்லாம் விடுதலை செய்து நம்மை அருள் பெறச் செய்வார். இன்னொரு கணபதியும் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. இந்த கோவில்ல கொடிமரம் கிடையாது. கொடிமரத்து பிள்ளையார், பிள்ளையாரே கொடிமரமா இருக்காரு. எப்படி பாருங்க, நமக்கு கொடிமரத்தினால என்ன நடக்குதோ அது அப்படியே
இந்த பிள்ளையார்னால நடந்துச்சுன்னா அது கொடிமர பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே காமாட்சி அம்மன் தாயார் கருணா கடாட்சியாக ஸ்ரீ அருள்மிகு கைலாசநாதனோட உடனமர் கடன் நீக்கும் ஸ்தலமாக. நமக்கு கடன் போனாலே வாழ்க்கையில பெரும் நிம்மதிங்க. ஒரு கடனை வச்சுட்டு அதுக்காக தப்பு செய்ய தூண்டும் மனசு. அப்படி தப்பு செஞ்சவங்கள நிறைய பேர் இன்னைக்கு வேதனையில் இருப்பாங்க. கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழி நான் கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்க முடியாது, முன்னாடி வீட்டுக்காரங்க கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? ஸ்ரீ காமாட்சி அம்மன் தாயார் சதுர்பி ஸ்ரீகண்டை சிவயுவதி பி பஞ்சப்பிரவி அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா பிந்துஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தி காமாட்சி அம்மன் தாயார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கடன் நிவர்த்திக்காக இந்த ஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த கோவில்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிவன் கோயில்ல இல்லாத ஒரு விசேஷம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? ஸ்ரீ இடைவேளைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இதுவரைக்கும் பார்க்காத சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய விசேஷம் என்னது? சித்திரகுப்தன் இந்த கோவில்ல இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். இது கொஞ்சம் எந்த கோயில்லையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். இந்த அற்புதமான இந்த நேரத்தில் சித்திரகுப்தன் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
இந்த சித்திரகுப்தனை வணங்குவதால், பெரும்பாலும் வந்து சித்திரை 1ஆம் தேதி சித்திரகுப்தனை வணங்குவாங்க, சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் வணங்குறதுனால சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை வச்சுட்டு மனக்கவலையோடு இருப்பாங்க. எதுவுமே நடக்கலை, நானெல்லாம் வந்து ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, என்னை கடவுள் அப்படி படைச்சிட்டாரு. இந்த கோவில்கள் இருப்பது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கிரக கோளாறு இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கூடிய பாக்கியம்தான் கோயிலில் இருக்குது. இத்தனை அற்புதங்கள் தரும் ஆலயங்கள், இத்தனை கோயில்களை நம்ம காமிக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும். அந்த சாந்தி கிடைக்கக்கூடிய இடம் அந்த கோவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. பொங்கும் பூம்புணல் புது வெள்ளம் சிவமே, எங்கும் நிறைந்த ஏகாந்தம் சிவமே. விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் சிவமே, அண்ணாமலையில் அருஞ்சோதி சிவமே. பொங்கும் பூம்புணல் புது வெள்ளம் சிவமே, எங்கும் நிறைந்த ஏகாந்தம் சிவமே. விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் சிவமே, அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே. அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே. அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே, அரும்பொருளே, பரம்பொருளே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே. அப்ப இந்த கோவில்ல யாருக்கெல்லாம் சனி ராகுவோட சேர்ந்திருக்கோ, சனி கேதுவோட சேர்ந்திருக்கோ, சனி பாவ கிரகங்களோட சேர்ந்திருக்கோ, அவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்தில் சென்று, அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பயப்பட வேண்டாம். நேராக இந்த கோயிலில் போய் சித்திரகுப்தன் அவருடைய காலடியில் வணங்கி சிவபெருமானுடைய அருளை பெற்று பாருங்க. ஒரு கோயில் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலத்தில் சித்திரகுப்தன். எங்கேங்க, எனக்கெல்லாம் சில பேர் வந்து பார்த்துருக்காங்க, 30 வருஷம் கல்யாணமானதுலேருந்து கடனுங்க, இது வரைக்கும் நாங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையே வாழலைங்க அப்படிலாம் என்கிட்ட சொன்னவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போய் நிவர்த்தி செய்து கொள்வது சாலச் சிறந்தது. ஒரு முக்கியமான விசேஷம். भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम्
मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन् मङ्गलाष्टकम्। இந்த கோவிலில் இப்போ கடன் நிவர்த்தி, ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி, இது இரண்டுக்கும் இந்த ஸ்தலம் அற்புதமாக இருப்பதால் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரிலிருந்து 6 கிலோமீட்டர் பெரும்பாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இந்த கோவில் நமக்கு கடன் தீர்க்கும் ஸ்தலமாகவும் சித்திரகுப்தனின் அருள் பெறவும் இந்த இனிய நாள் அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் ஸ்ரீ அருள்மிகு காமாட்சி அம்மன் உடன் அமர் கைலாசநாதரை தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.